தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று அஜித் குமார் அவர்களோட தாயார் மோகினி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அஜித் அவர்களும் பார்த்தோன்னா நேற்று வந்து சென்னையில் கிடையாது, இன்றைக்கி நைட் டைமில் தான் பார்த்தோன்னா துபாயிலேருந்து சென்னைக்கே வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா வந்து நல்லடக்கம் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா டெஃபினட்டாக இங்கே போவார் அப்படின்னு நம்ம நேற்று ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். நம்ம நினச்ச மாதிரியே வந்து விஜய் அவர்கள் அங்கே போயிட்டார். நைட்டு ஒரு 1 மணி 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் போய் அங்கே நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்கள் வரும்போதே வாசலில் நின்று பார்த்தோன்னா அஜித் அவர்கள் அவர் கூட்டு உள்ளே போனார். அதுக்கப்புறமா வெளியே வந்து வழி அனுப்பி வச்சார். அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஆனால் என்ன நம்ம வந்து விஜயும் அஜித்தும் இருக்கிற மாதிரியான ஒரு கிளிப் வந்து கிடைக்காதா, அவங்க மீட் பண்ணுறது மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்ம எவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நாள் எதிர்பார்த்துருக்கோம். பட் அது நடந்துருச்சு. ஆனால் இந்த மூமெண்ட்டில் நடக்கும் அப்படின்னு நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்டாக கூட ஷாலினி மேம் சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு கிளிப்பு கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் தான் நடந்திருக்கு. எனிவே எந்த மாதிரி மூமெண்ட்டாக இருந்தாலும் தளபதி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் அஜித் அவர்களோட தாயாருக்கு அஞ்சலி செலுத்துது அப்படிங்கிறது அஜித் ஃபேன்ஸுக்கும் சரி விஜய் ஃபேன்ஸுக்கும் சரி பயங்கர ஹாப்பி. அஜித் அவரோட அப்பா இறக்கும்போது கூட அஜித் அவர்கள் சொல்லிட்டாரு, இந்த யாரும் வர வேணாம், நாங்கள் வந்து இதை தனியாக பார்த்துக்குறோம், ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் யாரும் வரல. பட் இவங்களோட அம்மா இறந்ததுக்காகவும் பார்த்தோன்னா இதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. பட் அப்படி எதுவுமே இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோன்னா இனி போகாமல் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக எல்லாருமே நடிகர்கள் போய் பாட்டு வந்துட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களும் பார்த்தோன்னா நேரில் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கும் பார்த்தோன்னா ஒரு நல்ல விஷயமாக தான் படுது. ஸோ தளபதி ஃப்ரெண்ட்ஷிப், இந்த பாண்டிங், தளபதி போய் நேரில் அஞ்சலி செலுத்தினதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க.